ஹலோ விவாஸ், இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவலுங்க. அதாவது பார்த்திங்க அப்படின்னா, பிரபல இசையமைப்பாளர் அனிருத் அவர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா திருமணம் நடைபெற போகிறதாக ஒரு தகவல் கசிந்திருக்கிறதுங்க. அவர் யார் திருமணம் செய்து கொள்ள போகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ தற்போது பார்த்திங்க அப்படின்னா இணையத்தில் தீயாக பரவி வருவதோடு மட்டும் இல்லாமல் அவங்களுடைய திருமண டேட்டை கூட அவங்க பகிர்ந்து சொல்லியிருக்காங்க. இது குறித்த ஒரு எக்ஸ்க்ளூசிவ் தகவலை தான் இன்றைக்கி நாம் வீடியோவில் தெரிஞ்சுக்கப்புறம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடந்த பல ஆண்டுகளாக ரசிகர்களால் கேட்கப்பட்டு வந்த ஒரே கேள்விக்கு சமீபத்தில் தான் பதில் கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதாவது திருமண வயது கடந்தும் பல ஆண்டுகளாக இசையமைப்பாளர் அனிருத் திருமணம் செய்து கொள்ளாமல் முரட்டு சிங்களா தமிழ் சினிமாவில் விளம்பந்தார். அதனால் அனிருத் கலந்து கொள்ளக்கூடிய விழாக்கள்லையும் இசை நிகழ்ச்சிகள்லையும் அனிருத் திருமணம் எப்போது என்பது ரசிகர்களினுடைய முக்கிய கேள்வியாகவே இருந்து வந்தது. தற்போது அதற்கு பதில் சமீபத்தில் கிடைச்சிருக்கு. சன் குழுமம் நிறுவனத்தினுடைய தலைவர் கலாநிதி மாறனின் மகள் காவ்யா மாறனை இசையமைப்பாளர் அனிருத் காதல் திருமணம் செய்ய போகிறாரு. வரக்கூடிய நவம்பரில் அவர்களது திருமணம் வெளிநாட்டில் மிகவும் கோலாகலமாக நடைபெற போகிறது. கடந்த ஓராண்டாகவே அனிருத் காவ்யா மாறனிடையே காதல் நிலவுவதாகவும் இருவரும் வெளிநாடுகளில் அடிக்கடி ஒன்றாக காணப்படுவதாகவும் இணையத்தில் புகைப்படங்கள் வீடியோக்கள் வைரலாகி வந்தது. தற்போது அதை உறுதிப்படுத்தும் விதமாக அவர்களது திருமணம் நிச்சயம் செய்யப்பட்டிருக்கிறது. வருகிற நவம்பரில் அனிருத் காவ்யா மாறன் திருமணம் மிகவும் சிறப்பாக நடைபெற ஏற்பாடுகள் நடந்து வருதுங்க. இந்த நிலையில அனிருத் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. அதாவது புதிதாக எந்த ஒரு படத்துக்கும் இசையமைக்க அனிருத் கமிட் ஆகவில்லை அப்படிங்கிறது தான் அந்த விஷயம். ஏற்கனவே அவர் கமிட் ஆன படங்களுக்கு இசையமைக்கிறதுல மட்டுமே முழு கவனம் செலுத்தி வராராம். இந்த நிலையில் அடுத்த ஆண்டில், அதாவது 2027 ஆண்டில் ஜனவரிக்கு பிறகுதான் புதிய படங்களில் இசையமைக்க ஒப்புதல் அளிக்கப்படும் என்ற முக்கிய அறிவிப்பு அவரது தரப்பில் இருந்து வெளியாகியிருக்கிறது. ஏனென்றால் இப்போது அவர் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடம் அப்படின்னு பல மொழி படங்களுக்கு இசையமைத்து வருகிறார். ஏற்கனவே இசையமைக்க கமிட்டான படங்கள் வரிசையாகவே இருக்கு. இந்த நேரத்தில் அவருக்கு திருமணமும் நடைபெற போகிறது. அதனால திருமண பரபரப்பில் காணப்படக்கூடிய அவர் தொடர்ந்து புதிய படங்களை இசையமைக்க ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. அதனால் ஏற்கனவே கமிட் செய்த படங்களுக்கு மட்டும் இசையமைத்து முடிச்சு விட்டு அதற்கு பிறகு நவம்பர் மாதம் திருமணம், அதன் பிறகு 2 மாதங்களுக்கு வெளிநாடுகளுக்கு மனைவியுடன் தேனிலவு பயணம் என்ற முடிவில் இருக்காராம். இத்தகைய ஒரு சூழ்நிலையில் புதிய படங்களை இசையமைக்க ஏற்றுக்கொள்வதில்லை, கமிட் செய்யறதில்லை அப்படின்ற ஒரு முக்கிய முடிவை அனிருத் எடுத்திருக்கார். அடுத்த ஆண்டில் ஜனவரி மாதத்திற்கு பிறகு தான் அனிருத் தமிழ் உள்பட மற்ற மொழி படங்களுக்கும் இசையமைக்க திட்டமிட்டிருக்காரு அப்படிங்கிற லேட்டஸ்ட் தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தயாரிப்பாளர்கள் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஏமாற்றத்தை தந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அனிருத் காவ்யா மாறன் திருமணம் உறுதி அப்படின்னு பிரபல நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுடைய வீட்டு பிரபலம் உடைத்திருக்காங்க ஒரு சீக்ரெட். அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது தமிழ் திரையுலகத்தில் முன்னணி இசையமைப்பாளர்களில் ஒருவராக விளம்பரக்கூடிய அனிருத் மற்றும் தொழிலதிபர் கலாநிதி மாறனின் மகள் காவ்யா மாறன் ஆகியோரினுடைய திருமணம் குறித்து கடந்த சில மாதங்களாக பல தகவல்கள் வெளியாகிட்டு தாங்க இருக்கு. ஆனால் இருதரப்பினரும் இது குறித்த எந்த அதிகாரப்பூர்வ விளக்கத்தையும் வெளிப்படையாக சொல்லலை. அப்படின்னாலும் தற்போது அவங்களுடைய திருமணம் குறித்த திடீர் அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா நடிகரும் அனிருத்தின் உறவினருமான ஒய்ஜி மகேந்திரன் அளித்திருக்கக்கூடிய ஒரு பேட்டி இந்த விவகாரத்திற்கு ஒரு புதிய முக்கியத்துவத்தை ஏற்படுத்தி இருந்தது அப்படின்னே சொல்லலாம். அவர் கூறிய சில கருத்துக்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருதுங்க. தனுஷின் முன்னாள் மனைவி ஐஸ்வர்யா இயக்கிய 3 திரைப்படத்தின் மூலமாக இசையமைப்பாளராக அறிமுகமானார்
இருக்கிறாரு அனிருத். முதல் படத்திலேயே அவருடைய பாடல்களும் பின்னணி இசையும் ரசிகர்களினுடைய கவனத்தை முழுமையாக ஈர்த்தன. குறிப்பாக அந்த படத்தில் இடம்பெற்ற கொலவெறி பாடல் நாடு முழுவதும் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருந்தது. அந்த ஒரே பாடல் அனிருத்தை இந்திய அளவில் பிரபலமாக்கியது. அதன் பிறகு அவரது இசை பயணம் வேகமாக உயரத் தொடங்குச்சு. ரஜினிகாந்த், கமல்ஹாசன், அஜித், விஜய் உள்ளிட்ட பல முன்னணி நடிகர்களின் திரைப்படங்களுக்கு தொடர்ந்து இசையமைத்து வருகிறார் அனிருத். ஒரு காலத்தில் இளையராஜா மற்றும் ஏ.ஆர். ரஹ்மான் எவ்வாறு முன்னணி நடிகர்களின் நிலையான தேர்வாக இருந்தார்களோ அதே மாதிரி தற்போதைய தலைமுறையில் அனிருத் அந்த இடத்தை பிடிச்சிருக்காரு அப்படின்னு திரையுலகினர் சொல்றாங்க. அவருடைய இசை இடம்பெறக்கூடிய திரைப்படங்களின் பாடல்கள் வெளியாகும் போது ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பு உருவாகி வருது. ரஜினிகாந்தை வைத்து கமலஹாசன் தயாரித்து வரும் தர்மன் திரைப்படத்திற்கும் அனிருத்தே இசையமைக்கிறார். தொடர்ந்து பெரிய படங்கள் அவரிடம் வந்து கொண்டிருப்பது அவரது சந்தை மதிப்பை வெளிப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லலாம். திரைப்பட இசையோடு மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட இசை நிகழ்ச்சிகள் மற்றும் உலகளாவிய ரசிகர் வட்டத்தையும் அவர் உருவாக்கியிருக்கார். 35 வயது ஏற்றிருக்கக்கூடிய அனிருத்திடம் திருமணம் குறித்து தொடர்ந்து கேள்விகள் எழுந்து வந்துட்டுருக்கு. ஆனால் ஒவ்வொரு முறையும் அவர் சிரிப்புடன் பதில தவிர்த்து வருவார். இதனால் அவரது திருமணம் குறித்து ரசிகர்களிடையே எப்போதும் ஆர்வம் இருந்து வந்தது அப்படிங்கிறது சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா காவ்யா மாறனுடன் அவர் காதலில் இருக்கிறதாக கூறப்பட்ட தகவல்கள் கடந்த சில மாதங்களாக அதிகமாக பேசப்பட்டிருந்தது. நடிகை குட்டி பத்மினியின் காணொளி தளத்திற்கு அளித்த பேட்டியில் ஒய்ஜி மகேந்திரன் பல முக்கிய தகவல்களை வந்து பகிர்ந்திருந்தார். அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, அனிருத் மிகவும் எளிமையான இளைஞர். அவர் விரைவில் மிகப்பெரிய திருமண நிகழ்வில் இணைவார் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அவர்கள் இருவரும் சிறந்த ஜோடி. அந்த பெண்ணுக்கும் சிறந்த நிர்வாக திறன் இருக்கிறது அப்படின்னு தெரிவித்திருந்தார். மேலும் பெரிய குழுக்களை வழிநடத்தும் திறமை காவ்யா மாறனிடம் இருக்கிறதாகவும் குடும்ப தொழிலின் அனுபவமும் அவரிடம் பிரதிபலிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அனிருத் மற்றும் காவ்யா மாறன் இருவரும் எதிர்காலத்தில் இசை மற்றும் வணிகத் துறைகளை இணைக்கும் புதிய முயற்சிகளில் ஈடுபடலாம் என்றும் ஒய்ஜி மகேந்திரன் தெரிவித்திருந்தார். இந்த கருத்து ரசிகர்களிடையே மேலும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்தன. இசை உலகின் முன்னணி முகமும் தொழில்துறையின் வாரிசும் இணையும் நிகழ்வு என்ற வகையில் இந்த திருமணம் அதிக கவனத்தை ஈர்த்திருக்கிறது. ஒய்ஜி மகேந்திரனின் பேட்டிக்கு பிறகு சமூக வலைதளங்களில் அனிருத் மற்றும் காவ்யா மாறனுக்கு ரசிகர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து வராங்க. இருப்பினும் திருமணம் தொடர்பான அதிகார அறிவிப்பு வெளியாகாத நிலையில் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா இசையமைப்பாளர் அனிருத்தும் காவ்யா மாறன் அவர்களினுடைய திருமணம் குறித்த அப்டேட் வந்து வெளியாகி மிகப்பெரிய அளவில் ஒரு எதிர்பார்ப்பையே ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். தமிழ் திரையுலகின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றாக இந்த திருமணம் அமையும் அப்படின்னு ரசிகர்களால் எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த திருமணம் சார்ந்த விஷயம், அதாவது வந்து அனிருத்துக்கும் காவ்யா மாறன் அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா நவம்பரில் திருமணம் நடைபெற போகிறது அப்படின்னு வெளிப்படையாக வந்து சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் பார்த்திங்க அப்படின்னா தற்போது சமூக வலைதளங்களில் தீயா பரவுவதோடு மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ரசிகர்கள் மத்தியிலையும் பெரும் மகிழ்ச்சியை இந்த விஷயம் வந்து ஏற்படுத்தி வருகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும்.